பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினால் வாரந்தோறும் நடைபெறும் சிந்தனை முத்துக்கள் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைந்து கொள்பவர் நஸ்வத் லமா அப்துல் முத்தலிப். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானுக்கு பின் நோன்புகளில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதம் நோன்புதான். கடமையான தொழுகைக்கு பின் தொழுகையில் மிகச்சிறந்தது இரவு தஹஜ்ஜத் நேர தொழுகைதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனூடாக நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், முஹர்ரம் உடைய மாதத்தில் 9ஆம் மற்றும் 10ஆம் நாள் நோன்பு நோட்பது மிகச் சிறப்புக்குரிய விடயமாகும். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் கூறியுள்ளார்கள். உதாரணமாக, வெறும் ஆண்டில் நான் இருந்தால் நிச்சயமாக முஹர்ரம் 9ஆம் நாளிலும் தாசுஆ நோன்பு வைப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நாமும் எதிர்வரும் முஹர்ரம் மாதத்தில் தாசுஆ நோன்பையும் ஆஷூரா நோன்பையும் நோற்று பாவ மன்னிப்பு பெறும் கூட்டத்தில் வல்ல இறைவன் எங்கள் அனைவரையும் சேர்ப்பானாக. ஆமீன்.